ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு another வீடியோ. இந்த ஒரு வீடியோவில் ஃபாஸ்ட் வின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு தலைப்பிடிசன் கேமில் ஃபாஸ்ட் ஸ்பெகட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேம் இருக்குது. அந்த கேமுக்கு லைவான கேம் ப்ளே வீடியோ ப்ளஸ்ஸு அந்த லைவான கேம் ப்ளே வீடியோவில் மணி மேனேஜ்மெண்ட் பிளானை நான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகேங்களா? அந்த மணி மேனேஜ்மெண்ட் பிளானை நீங்கள் எந்த ஒரு பெட்டிங் கேம் ப்ளே பண்ணாலும் ஓகே, தலைப்பிடிசன் கேம்ஸு இல்லை வேறு எதனா ஒரு பெட்டிங் கேம்ஸ் நீங்கள் ப்ளே பண்ணாலும் ஓகே, இந்த சூப்பர் வின்னர், வீ கிளப்பு, இந்த மாதிரி நீங்கள் எந்த ஒரு கேம் ப்ளே பண்ணாலும் அதுக்கு லாஸ் ஆனால் என்ன பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் தெரியாது. ஓகேங்களா? அந்த லாஸை ரிகவர் பண்ண எப்படி நம்ம ப்ளே பண்ணணும், ஸோ அதுதான் வந்து பண்ணால் மணி மேனேஜ்மெண்ட், மணி கண்ட்ரோல் பிளான். ஓகேங்களா? ஸோ அதை யூஸ் பண்ணி இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ யாரும் வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் எந்த ஒரு பெட்டிங் கேம் ப்ளே பண்ணிட்டு இருந்தாலும் இந்த ஸ்ட்ராட்டஜி கன்ஃபார்ம் யூஸ் ஆகும். அதுக்கு முன்னாடி நம்ம டெலிகிராம் சேனலை நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தால் மஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஜாயின் பண்ணது மூலிமா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வெப்சைட்டோட பேமெண்ட் ப்ரூஃபு, அந்த வெப்சைட் வந்து ஒர்க் ஆகுதா இல்லையா எல்லாமே இங்கே சொல்லிகிட்டே இருக்கும். இதன் மூலம் உங்களுக்கு ஒரு குயிக்கான அப்டேட் கிடைக்கும். ஸோ மறக்காமல் எல்லாருமே ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபாஸ்ட் வின்னோட 50,000 பேமெண்ட் ப்ரூஃபோட இப்போ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதன் மூலம் உங்களுக்கு ஒரு குயிக்கான அப்டேட் கிடைக்கும். ஸோ மறக்காமல் எல்லாருமே ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம யூடியூப் சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் வீடியோவில் ஒரு ரெகுலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணக்கூடிய எந்த ஒரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அண்டு கிரிப்டோ கரன்சி ஏர்னிங்ஸில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அதுக்கும் தனியாக சேனல் இருக்குது. ஸோ அந்த சேனலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த லிங்க் வந்து பார்த்திங்கன்னா வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, மணி மேனேஜ்மெண்ட், மணி கண்ட்ரோல் அப்படின்னா என்னென்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ மினிமம் வந்து பண்ணால் ஒரு 7 to 8 லெவல் ஃபண்டு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆல்வேஸ் ஃபாலோ யுவர் பெட் ஆர்டர் ஒன்லி. ஓகேங்களா? ஸோ இதில் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, நீங்கள் வந்து எத்தனை டைம் வந்து கண்டினியூஸாக நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ண எல்லா தளவும் வின் ஆகிட்டே இருக்குது, இல்லை ப்ரிடிக்ட் பண்ண எல்லா பாயிண்ட்டும் வின் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா கூட ஓவர் கான்ஃபிடென்ட் ஆகி அதிகமான அமௌண்ட்டில் பெட் பண்ணக்கூடாது. உங்கள்கிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருந்தாலும் அதை ஒரு 7 லெவலுக்கு நீங்கள் ஃபண்டு மேனேஜ்மெண்ட் பண்ணி அந்த ஃபஸ்ட்டு பெட்லேயே தான் ப்ளே பண்ணும். வின் ஆனால் லாஸ் ஆனால் மட்டும் அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அதுதான் இம்பார்ட்டன்ட் இப்போ நான் சொல்லியிருப்பேன். அண்டு கீழே லாஸ்ட்டாக நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, ஸோ வந்து நீங்கள் வின் ஆக போயிட்டுனா அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணி போயிட்டே இருக்கணும். ஒன்ஸ் வின் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் ஃபஸ்ட்டு பெட்டில் பெட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அவ்வளோதான், சிம்பிள். ஓகேங்களா? ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். அண்ட் கீழே வந்து பண்ணால் நான் பெட் ஆர்டர் எல்லாமே சொல்லியிருக்கேன். நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய வெப்சைட்டில் ஒரு சில வெப்சைட்டில் வந்து பண்ணால் நீங்கள் 1 ரூபீலேருந்து கூட பெட் பண்ணலாம். அப்படி இருக்கும்போது இந்த ஃபஸ்ட்டு பெட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க. 1 ரூபி, 2 ரூபி, 4 ரூபி, 10 அந்த மாதிரி. உங்கள்கிட்ட கொஞ்சம் அமௌண்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னா 10 ரூபீஸில் ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை அதை விட அதிகமாக இருக்குது அப்படின்னா 100 ரூபீஸில் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? மினிமம் ஒரு 5 to 6 லெவலாச்சும் ஃபண்டு இருக்கிறது பெஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் லைவாக உங்களுக்கு ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதுக்கு நான் யூஸ் பண்ணக்கூடிய பிளாட்ஃபார்ம் வந்து ஃபாஸ்ட் வின். ஓகேங்களா? இந்த ஒரு வெப்சைட்டில் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது, எப்படி ரீசார்ஜ் பண்ணுறது எல்லாமே நான் ஆல்ரெடி டீட்டெயில் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எல்லா வெப்சைட் அப்ளிகேஷனுக்கும் டீட்டெயில் வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நான் ஒரு 6 லெவல் ஃபண்டு வச்சு நான் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு என்கிட்ட ஒரு 100 ரூபீஸ் தான் இருக்குது. நான் ஆல்ரெடி வித்ட்ரா பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ அதனால் இப்போ என்கிட்ட அமௌண்ட் கம்மியாக இருக்குது. ஸோ நான் ரீசார்ஜ் பண்ணிக்கிறேன். ரீசார்ஜ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இப்போ நான் ஒரு 500 ரூபீஸ் ரீசார்ஜ் பண்ணுறேன். பேடிஎம் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஓப்பன் இன் ஆப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். நீங்கள் எது மூலிமா வேணாலும் ரீசார்ஜ் பண்ண முடியும். ஓகேங்களா? பேடிஎம், ஃபோன்பே, கூகுள் பே, ஸோ அந்த மாதிரி. பே பண்ணிவிட்டு அந்த பேமெண்ட்டோட ஸ்க்ரீன்ஷாட்டை அப்லோட் பண்ணணும். ஸோ இப்போ என்ன அப்படின்னா, அந்த பேமெண்ட் டேட்டு வந்து பண்ணால் மெயின்டெனன்ஸில் இருக்குது போல். ஸோ அதனால் பேமெண்ட் ஆகலை. ஸோ ஓகே, வேறு மெத்தடை ட்ரை பண்ண சொல்கிறாங்க. ஸோ பேமெண்ட் பண்ணிவிட்டு இந்த பேமெண்ட் பண்ணதோட ஸ்க்ரீன்ஷாட்டை அப்லோட் பண்ணிக்கோங்க. ட்ரான்சாக்ஷனில் போய்ட்டு அதோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ பேலன்ஸு ஹிஸ்ட்ரி அந்த ஆப்ஷனில் போய்ட்டு அதை செக் பண்ணிவிட்டு அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை அப்படியே அப்லோட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? ஸோ அப்படியே வந்துட்டு இந்த அப்லோட் ஆப்ஷன் இருக்கும், அதில் போய்ட்டு அப்லோட் பண்ணிவிடுங்க. அந்த அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு அமௌண்ட் ஆட் பண்ணிவிடுவாங்க. அதே பேஜில் வெயிட் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஒரு 1 மினிட் வெயிட் பண்ணுங்கள். கவுண்ட் அண்ட் ஓடும். ஸோ பேமெண்ட் சக்ஸஸ் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி ஷோ பண்ண வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ஆட் ஆகிடுச்சு. 600 ரூபீஸ் இருக்குது. இப்போ இதை வச்சு என்னால் எவ்வளோ மணி மேனேஜ்மெண்ட் பிளான் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா 370 ரூபீஸ். ஓகேங்களா? இந்த 6th பெட்டு போனால் 870 ரூபீஸ் பெட் பண்ண முடியும். ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 5 பெட்டு பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட் இருக்குது. ஓகேங்களா? இந்த பெட்டு தான் இப்போ ஃபாலோ பண்ண போகிறேன். அதுக்கு நான் சூஸ் பண்ணக்கூடிய பிளாட்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஸ்பெகட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கேமை நான் சூஸ் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிடிக்ஷன் குரூப்பும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு கிடையாது, இந்த ஸ்பெகட்டி இந்த 3 மினிட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிடிக்ஷன் குரூப் இருக்குது.
ஸோ ப்ரிடிக்ஷன் வகுப்பு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலில் கொடுத்துக்கிட்டேன். நீங்கள் அதனால் வெப்சைட்லேயே இருக்குது ஓகேங்களா. அந்த ஃபாலோவர்ஸ் பட்டனை கிளிக் பண்ணாவே போதும், ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு போய்டும். நீங்கள் ஜஸ்ட் இது கிளிக் பண்ணிட்டு இதில் கொடுக்கக்கூடிய ப்ரிடிக்ஷனை கூட ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ ப்ரிடிக்ஷன் டைம் இல்லை. ஸோ மதியம் ஈவினிங் ஸோ அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா ப்ரிடிக்ஷன் கொடுப்பாங்க. நான் வந்து மேக்ஸிமம் ஓனாகவே ப்ளே பண்ணிப்பேன். ஸோ ஓனாக ப்ளே பண்ண முடியாத பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிடிக்ஷனை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ப்ரிடிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 லெவல் தான் போகுது, 4 to 5 லெவல் தான் போகுது. அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 3rd லெவலே வின் ஆகுது ஓகேங்களா. ஸோ ப்ரிடிக்ஷன் கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நான் ப்ளே பண்ண டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிடிக்ஷன் கிடையாது ஓகேங்களா. ப்ரிடிக்ஷன் டைம் வந்து முடிஞ்சுது. ப்ரிடிக்ஷன் வந்து பார்த்தா மோஸ்ட்லி மார்னிங் 10 o'clock, ஆஃப்டர்நூன் 2:30, நைட்டு ஒரு 8 மணி ஓகேங்களா. அந்த மாதிரி ஒரு 3 times கொடுப்பாங்க. அந்த ப்ரிடிக்ஷனை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ டைமிங் வந்து பார்த்தா 4 o'clock ஆகுது ஓகேங்களா. அந்த டைமில் ப்ரிடிக்ஷன் குரூப்பில் கொடுக்கும்போது நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பீப்புள் வந்து பார்த்தா ஓனாக கூட ப்ளே பண்ண முடியும். ஓனாக ப்ளே பண்ண தெரிஞ்சால் ஓனாக ப்ளே பண்ணுங்கள், இல்லைனா அந்த ப்ரிடிக்ஷனை மட்டுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ நான் ஃபாஸ்ட் பக்கெட்டி அப்படி சூஸ் பண்ணிட்டேன். ஃபாஸ்ட் பக்கெட்டி சூஸ் பண்ணிட்டு நான் எப்படி இப்போ ப்ளே பண்ண போகிறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு 30 செகண்ட் தான் இந்த கேமு. லாஸ்ட்டுன்னு வந்து பண்ணால் 016. ஸோ இந்த இதுக்கு வந்து இப்போ கவுண்ட் போயிட்டு இருக்குது. அதுக்கு நம்ம கலர் வந்து சூஸ் பண்ணணும். ரெட் கலர் விழுமா இல்லை க்ரீன் கலர் விழுமா, ரெண்டே கலர் தான் நம்ம மாற்றி பெட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் வந்து பண்ணால் லாஸ்ட்டாக நடந்த மேட்சோட ரெக்கார்டு பார்க்குறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் விழுந்துட்டு ஒரு க்ரீனு, ஒரு ரெட்டு, ஒரு க்ரீனு ஓகேங்களா. ஸோ அடுத்த டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு க்ரீன் விழும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 rupees ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு பெட் வந்து பண்ணால் 10 rupees, 10 into 1 10 rupees ஓகேங்களா. ஸோ இந்த பெட்டாடு ஃபாலோ பண்ண போகிறேன். சப்போஸ் லாஸ் ஆனால் 20 rupees நான் பெட் பண்ணுவேன். ஸோ வின் பண்ணிட்டோம் ஓகேங்களா. ஸோ க்ரீன் தான் விழுந்துருக்கு. அண்டு மறுபடியும் வந்து பாருங்கள் நான் எப்படி சூஸ் பண்ணால் இந்த ஒரு க்ரீன் விழுந்துருக்கா, இந்த ஒரு க்ரீன் விழுந்துருக்கு, ஒரு ரெட்டு, மறுபடியும் 2 கலர் சேம் டைம் விழுந்துட்டு 2 க்ரீனு, ஒரு ரெட்டு, மறுபடியும் ஒரு 2 க்ரீன். ஸோ அப்படி விட ப்ரிடிக்ட் பண்ணேன். ஸோ சாரி கைஸ், நடுவில் ஒரு ஃபோன் வந்துடுது. சரி ஓகே, இப்போ நிறைய கேம்ஸ் போயிடுச்சு. இப்போ 41க்கு கவுண்ட் போயிட்டு இருக்குது. 41 என்ன விழுதுன்னு பார்ப்போம். அண்டு 41 க்ரீனு, 42 வந்து ரெட்டு. ஸோ இப்போ 43 வந்து பண்ணால் ரெட்டு விழுந்துருக்கு ஓகேங்களா. ஸோ என்ன கான்செப்டில் போயிட்டுருக்கு அப்படின்னா 4 times இருந்தோம்னா ரெட்டு விழுந்துருக்கு, 5th டைம் வந்து பண்ணால் மாறி க்ரீன் விழுந்துருக்கு. அடுத்து ஒரு 4 டைம் வந்து பண்ணால் ரெட்டு விழும் அப்படின்னு நான் ப்ரிடிக்ட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு ரெட்டு மேலே ஒரு 10 rupees பெட் பண்ண போகிறேன். ஸோ 10 into 1 10 rupees நான் பெட் பண்ணுறேன். இப்போ நான் ஏன் 10 rupees பெட் பண்ணால் இந்த ஒரு 4 டைம் விழுந்துருக்கு, மறுபடியும் ஒரு கலர் மாற்றி விழுந்துருக்கு, மறுபடியும் ஒரு 4 டைம் விழும் அப்படின்னு நான் வந்து பிலீவ் பண்ணி பெட் பண்ணியிருக்கேன். பார்ப்போம். ஸோ எஸ், அதே ஃபார்முலா தான் போயிட்டு இருக்குது. ஜஸ்ட்டு ஒரு சிம்பிள் கான்செப்ட் தான், நீங்களாக அனலைஸ் பண்ணிக்க வேண்டியதான். மறுபடியும் இன்னொரு டைம் வந்து ரெட்டு விழுது, மேபி ஒரு 80% சான்ஸ் இருக்குது. ரெட்டு விழாமல் நம்ம லாஸ் ஆனால் அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணி பெட் பண்ணோம். ஸோ நம்ம வின் பண்ணதுனால சேம் பெட்டு ஓகேங்களா. ஸோ சேம் பெட்டு 10 rupees நான் பெட் பண்ணிவிட்டு போயிட்டு இருக்கேன். அமௌண்ட் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணவே கிடையாது ஓகேங்களா. நீங்கள் எத்தனை டைம் வின் பண்ணாலும் சரி, உங்கள்கிட்ட என்ன ஃபஸ்ட்டு பெட் அமௌண்ட்டோ அதே பெட் அமௌண்ட்டில் போயிட்டே இருங்க. ஸோ அதைன் வின் பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4 டைம் வந்து பண்ணால் ரெட்டு விழுந்துருச்சு, 4 டைம் வந்து பண்ணால் மறுபடியும் ரெட்டு விழுந்துருச்சு ஓகேங்களா. ஸோ 4 into 1 4 ஓகேங்களா. 4:1 அந்த ஃபார்முலா படி விழுந்துருக்கு. அண்டு இப்போ வந்து 5th டைம் வந்தோம்னா க்ரீன் கலர் விழணும் நம்ம ஃபார்முலா படி ஓகேங்களா. ஸோ அந்த ட்ரெண்டு தான் ஃபார்முலா போயிட்டு இருக்குது. ஸோ நம்ம அந்த ரிஸ்ட்டு எடுக்க வேணாம், வெயிட் பண்ணி பார்ப்போம். எல்லா மேட்சும் நீங்கள் பெட் பண்ணவும் கிடையாது, ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட் வெயிட் பண்ணி ட்ரெண்டை அழகாக அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ளே பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம க்ரீன் விழும் அப்படின்னு பெட் பண்ணியிருந்தால் லாஸ் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த ரெட்டு ட்ரெண்டே ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது. இப்போ கண்டினியூஸாக தெரிஞ்ச ரெட்டு மட்டுமே விழ சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நான் ரெட்டை சூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 10 rupees பெட் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் நம்ம பெட் பண்ண மேட்சோட ரெக்கார்டு ஓகேங்களா. எல்லாமே வின்னிங்கில் தான் போயிட்டுருக்கு. ஸோ நெட்டு ஸ்லோவாக இருக்குது. ஸோ கவுண்ட் முடிஞ்சிருச்சு, பட்டு எதுவும் ஷோ பண்ணவே இல்லை. ஜஸ்ட்டு வெளியே போய்ட்டு ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு வருவோம். ஓகே, நம்ம லாஸ் பண்ணிட்டோம், க்ரீன் கலர் விழுந்துருக்கு ஓகேங்களா. ஸோ அதனால் இந்த இடத்துல நம்ம மறுபடியும் ரெட் கலருக்கு மேலே பெட் பண்ணணும். ஸோ பட் டைமிங் முடிஞ்சிருச்சு ஓகேங்களா. ஸோ அடுத்த மேட்ச் பெட் பண்ணுவோம்.
நம்ம வந்து ஒரு 10 ருபீஸ் லாஸ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் க்ரீன் கலருக்கு மேலே ஒரு 20 ருபீஸ் பெட் பண்ணுறேன். ஏன் 20 ருபீஸ் நான் பெட் பண்ணேன்னா ஒரு மேட்ச் நம்ம லாஸ் பண்ணிட்டோம். நான் என்ன சொன்னேன், ஒரு டைம் லாஸ் ஆனால் அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுவேன். செகண்ட் பெட் வந்து பண்ணால் இப்போ 20 ருபீஸ். இது வின் பண்ணிவிட்டால் நான் மறுபடியும் ஃபஸ்ட்டு பெட்டுக்கு போயிடுவேன். ஓகேங்களா? லாஸ் ஆனால் மட்டும்தான் பெட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஓகே, மறுபடியும் லாஸ் பண்ணிட்டேன். லாஸ் பண்ணதுனால மறுபடியும் நான் அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். இப்போ 40 ருபீஸ் நான் பெட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ ரெட்டே சூஸ் பண்ணிவிட்டு 40 ருபீஸ் பெட் பண்ண போகிறேன். ஸோ பார்ப்போம். ஸோ கரெக்டாக வின் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு 78 ருபீஸ் ப்ராஃபிட் வந்துருக்கு. இதில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு 2 டைம்ஸ் லாஸ் பண்ணோம். ப்ளஸ் லாஸ்ட்டாக நம்ம பெட் பண்ண அமௌண்ட்டு டோட்டலாக 70 ருபீஸ் பெட் பண்ணியிருக்கோம். நமக்கு கிடைச்சது 78.40 பைசா. ஓகேங்களா? ஸோ 8 ருபீஸ் வரைக்கும் ப்ராஃபிட்டு. ஸோ இதனால தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மணி மேனேஜ்மெண்ட் பிளானை யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இந்த ஸ்டேஜில் மூணாவது பெட்லேயே வின் பண்ணிட்டேன். இப்போ அடுத்த டைம் நான் பெட் பண்ணும்போது மறுபடியும் ஃபஸ்ட்டு பெட்டு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பெட் நான் 10 ருபீஸில் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். 10 ருபீஸில் தான் நான் பெட் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ எந்த ஒரு பெட் பண்ணதுக்கு முன்னாடி நம்ம ஆல்வேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணிவிடுவோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒரு 4-5 மேட்ச் நீங்கள் பார்த்தாவே போதும். இப்போ வந்து பாருங்கள், ஒரு தலை விட்டு ஒரு தலை ரெட்டு க்ரீன். ஸோ இப்போ ரெட் கலர் விட சான்சஸ் இருக்குது அப்படின்னு நாமளாக ப்ரிடிக்ட் பண்ணி பெட் பண்ணலாம். இப்போ டைமிங் வந்து முடிஞ்சது. ஓகேங்களா? 95க்கு மேபி ரெட்டு விட சான்சஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்டு இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக ரெட்டு தான் விழுந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ என்ன கான்செப்டில் நான் சொன்னேன் அப்படின்னா, ஒரு தலை விட்டு ஒரு தலை சிம்பிளாக ஒரு சின்ன லாஜிக். ஓகேங்களா? ரெண்டு தலை மாற்றி விழுது, இல்லை ஒரு தலை விட்டு ஒரு தலை மாற்றி விழுந்துகிட்டே இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்களாக ஒரு 80% அனலைஸ் பண்ணி நீங்கள் மணி மேனேஜ்மெண்ட் பிளான் படி பெட் பண்ணாவே போதும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.